வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். ரோஜா மாலை வேலைகளை முடித்துவிட்டு மனோஜிற்காக காத்து கொண்டிருந்தாள். அவன் மீட்டிங் முடிந்து தாமதமாகத்தான் ரொம்ப டயர்டாக வீட்டிற்கு வந்தான். என்னங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் ரோஜா. ஆமாம் ரோஜா, ரொம்ப டயர்டாக இருக்குது, இரு நான் குளிச்சுட்டு கீழே வரேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்று விட்டான் மனோஜ். அதற்கிடையில் தர்மராஜிற்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் ரோஜா. என்னம்மா, இப்போதான் வந்தானா, சாப்பிடலையாம்மா என்றார் அவர். இல்லை மாமா, குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் சாப்பிடுங்க மாமா, ரொம்ப டயர்டாக இருக்காரு பாவம். ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனார், அதான் லேட் ஆயிடுச்சு போல என்றாள் ரோஜா. சரி சரிம்மா, எனக்கு சாப்பாடு வை என்று தர்மராஜ் சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்று விட்டார். மனோஜ் கீழே இறங்கி வந்தான். ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு ரோஜா என்றான் மனோஜ். வாங்கத்தான், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாப்பிடுங்க என்று அவனுக்காக ஆசையாக சமைத்து பரிமாறினாள் ரோஜா. அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை எதுவுமே பேசவில்லை. அவன் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்றான். என்னங்க, பால் காய்ச்சி எடுத்துட்டு வரவா என்றாள் ரோஜா. வேண்டாம் ரோஜா என்றான் மனோஜ். என்னது, பால் வேண்டாமா அப்படின்னு நீங்களா சொல்றீங்க என்றாள் அவள். என்ன கிண்டலா? எனக்கு இன்னைக்கு வேணாண்டி என்றான் அவன். சரி ஓகே என்று சொல்லிவிட்டு அவளும் சாப்பிட்டு விட்டு அனைத்து பாத்திரங்களையும் கழுவி வைத்துவிட்டு அறைக்குள் சென்றாள். என்னங்க, மீட்டிங் தானே போயிட்டு வந்தீங்க, இவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்றாள் ரோஜா. இல்லடி, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே அலைச்சல் ஆயிடுச்சு, அதனால தான். ஓ அப்படியா என்றாள் ரோஜா. சரிடி பொண்டாட்டி, கொஞ்ச நேரம் நான் உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிட்டா என்று மனோஜ் கேட்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா தான், படுங்க என்று அவள் மடியில் படுக்க வைத்து கொண்டாள். அப்பா, இப்போதான் சுகமா இருக்கு என்று அவள் கைகளை எடுத்து தலையில் வைத்து, கொஞ்ச நேரம் அமுத்தி விடுடி என்று சொல்ல அவளும் அமுத்திவிட ஆரம்பித்தாள். ஆமா, இன்னைக்கு நீ எங்கேயோ வெளியில போறேன்னு சொன்னியே, போகலையா என்றான் மனோஜ். இல்லத்தான், நான் சுபா வந்தா அவளை கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன், பாவம் அவளும் ரொம்ப டயர்டாக தான் வந்தா. ராஜிக்கு ஃபோன் பண்ணினேன், அவளுக்கும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டா, அதனால தான் இன்னைக்கு போகலை, நாளைக்கு பார்த்துக்கலாம். அத்தான், உங்ககிட்ட காலையிலேருந்து ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு கிளம்பிட்டீங்க. நம்ம நினைச்ச காரியம் ஒன்று நிறைவேற போகுது, நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு என்றாள் ரோஜா. என்னடி, பீடிகையெல்லாம் பலமாக இருக்கு, என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போற, சொல்லு என்றான் அவன். நேற்று நைட்டு நீங்களும் சுபாவும் சஞ்சயண்ணா வீட்டுக்கு போனீங்கல்ல, அப்போது சுபா கிட்ட அண்ணா பேசியிருக்காரு, அவருக்கு சுபாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்தான் போல என்றாள் ரோஜா. என்ன உளர்ற ரோஜா அப்படின்னு அவனே வந்து அவகிட்ட சொன்னானா என்றான் அவன். சொன்னார்தான், ஆனால் இப்படி சொல்லலை என்று ரோஜா சொல்ல, பின்ன பின்ன எப்படி சொன்னான் அவன் என்றான் மனோஜ். இங்கேயே ஒன்று இருக்க சொன்னா நீ இருப்பியான்னு கேட்டிருக்காரு, இவ முடியாதுன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அவகிட்ட போய் அப்படி கேட்கணும் என்றாள் ரோஜா. ஆனால் அவன் அதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்றான் மனோஜ். உங்ககிட்ட ஏன் சொல்லணும், உங்ககிட்ட எப்படி சொல்லுவார், அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவர் எப்படிங்க இதை பற்றி உங்ககிட்ட பேசுவார், இதெல்லாம் நம்மளே தான் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் என்றாள் ரோஜா. எனக்கு இந்த அனுபவம்லாம் இல்லடி பொண்டாட்டி, உனக்கு இருக்கா என்றான் மனோஜ். ஏன், இதில் உங்களுக்கு இல்லாத அனுபவமா, சரவணனாவையும் ராஜியையும் சேர்த்து வச்சது யாரு, நீங்கள் தானே என்றாள் ரோஜா. ஆமாம், அப்போ நம்ம லவ் பண்ணோம், நமக்கு ஜோடியாக ஒரு பேர் இருந்தால் நல்லா இருக்குன்னு அவனுக்கு ராஜியை சேர்த்து வச்சேன். ராஜியும் சரவணனும் தனித்தனியாக இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கதை அப்படி இல்லையே, குழந்தை இருக்கே, இதுக்கு ரெண்டு பேரும் சம்மதிக்கணும்ல என்றான் மனோஜ். ஏன் சம்மதிக்க மாட்டாங்க, அண்ணனுக்கு ஓகே ஆயிடுச்சு, நம்ம பேச வேண்டியது சுபா கிட்ட தான். காலையில் இங்கே கண்டிப்பாக வந்துட்டு தான் ஆஃபீஸ் போவாள், அவள் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பேசிடுவோம். நாளைக்கு தான் லீவ் ஆச்சே, அப்போது நாளைக்கே பேசிடுவோம் என்றாள் ரோஜா. நீ பாட்டில் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பேசி வச்சிடாத ரோஜா, இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த பொண்ணு எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வந்திருக்கா தெரியுமில்ல என்றான் மனோஜ். நல்லா தெரியுதத்தான்,
மனசு ரணப்பட்டு இருக்கா, அதுக்கு மருந்து போட வேண்டாமா? ஒரு அக்காவா நான் அதைத்தான் ஆசைப்படுறேன். அவள் மனவலிக்கு, அவள் காயத்துக்கு மருந்தா கண்டிப்பாக சஞ்சயனா தான் இருப்பேன். அவளுக்கு பேசி புரிய வச்சா அவளும் இதுக்கு சம்மதம் சொல்லிடுவா. யமுனா அக்கா வளைகாப்பு முடிஞ்ச கையோட கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். அப்புறம் என்னத்துக்கு தாமதம் செஞ்சிட்ருக்கணும்? அவள் வாழ்க்கையை இப்போ விட்டால் எப்பவும் சரி செய்ய முடியாது. சஞ்சயனாவை விட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிறதும் சின்ன விஷயம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, சஞ்சய் அண்ணா கூட இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு பாதுகாப்பு. நாளைக்கே அந்த பொறுக்கி ஜெயிலேருந்து வெளியில் வந்தானா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் என்றாள் ரோஜா. என்னடி திட்டமெல்லாம் இவ்வளோ பயங்கரமாக போடுற? பார்க்க அப்பாவி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி ரோஜாவா நீ என்றான் மனோஜ். என்னங்க கிண்டல் பண்ணாதீங்க என்றாள் ரோஜா. கிண்டல் இல்லடி, உன்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு என்றான் மனோஜ். நான் தப்பான விஷயத்துக்கு ஒன்றும் பிளான் பண்ணலையே. ஒரு நல்லது நடத்தணும், அதுவும் ரொம்ப சீக்கிரமே நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு குத்தமா என்றாள் ரோஜா. என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் குத்தம் இல்லை என்றான் மனோஜ். எனக்கு பிரச்சனை வெளியில் இல்லைங்க, என் கூடவே தான் வச்சிருக்கேன் என்றாள் ரோஜா சிரித்து கொண்டே. அப்போ நான் உனக்கு பிரச்சனையா என்றான் மனோஜ் அப்பாவியாக. சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னீங்க அப்படி என்றாள் ரோஜா. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதடி பொண்டாட்டி, மனசு வலிக்குது என்றான் மனோஜ். அப்போ உங்க மனசுக்கு மறந்து போடுவோமா என்றாள் ரோஜா. ஓகேடி பொண்டாட்டி, நான் ரெடி, நீ மறந்து போடு என்றான் மனோஜ். நீங்கள் எப்போவுமே ரெடியாக மட்டும்தான் இருக்கீங்க தான். எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுறீங்க என்றாள் ரோஜா. நான் என் மனைவியை தானே குஞ்சுறேன், அதுக்கெல்லாம் எனக்கு டயர்டாக இல்லை. நான் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன் என்றான் மனோஜ். தெரியும் தெரியும், லைட் ஆஃப் பண்ணுறேன், படுத்து தூங்குங்க. பாவம் ரொம்ப சோர்ந்து போய் தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் காலமுத்தி விடுறேன், அப்படியே தூங்கிடுங்க தான் என்றாள் ரோஜா. ஆமாம் ரோஜா, கால் ரொம்ப வலிக்குது என்றான் அவன். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி நீங்கள் தூங்குங்க, நான் காலமுத்தி விடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் பாதங்களை அமுத்தி விட்டாள் ரோஜா. அவனும் அப்படியே தூங்கி போனான். ரோஜாவிற்கு தூக்கம் வரவில்லை. எப்போது விடியும் சுபாவை பார்த்து சஞ்சய் அண்ணா பற்றி பேசுவோம் என்று காத்து கொண்டிருந்தாள் அவள். ஒரு வழியாக அவளும் கண்ணசந்து விட்டாள். மறுநாள் காலை விடிந்தது. வேக வேகமாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. அப்பப்போ வந்து வாசலையும் எட்டி பார்த்து கொண்டாள், சுபா வருகிறாளா என்று. ஆனால் சுபாவோ வரவே இல்லை. என்னாச்சு இந்த சுபாவுக்கு? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல இன்னும் என்று யோசித்து கொண்டே வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. என்னம்மா ரோஜா, யாரும் வரேன்னு சொன்னாங்களா? வாசலையே எட்டி பார்க்குற என்றார் தர்மராஜ். ஒன்றும் இல்லை மாமா, எப்போவுமே நேரத்துக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சுபா வீட்டுக்கு வருவான். இன்னைக்கு ஆளை காணாமே, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா. என்னம்மா ரோஜா, நீ இந்த உலகத்தில் தான் இருக்கியா? இன்னைக்கு தான் லீவ் ஆச்சே, அவன் ஏன் இப்போ வரப்போறா என்றார் அவர். ஐயோ ஆமாம் மாமா, சுத்தமாக மறந்துட்டேன் பாருங்களேன், அதான் வரலையா என்றாள் ரோஜா. சரி சரிம்மா, என்னத்துக்காக அந்த பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்க என்றார் அவர். இல்லை மாமா, சஞ்சயனை பற்றி பேசலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா. இப்போவே பேசணுமாமா என்றார் தர்மராஜ். நல்ல விஷயத்த தள்ளி போட வேணான்னு நினைக்கிறேன் மாமா. எதா இருந்தாலும் சூட்டோட சூடாக பேசி முடிவெடுத்துடலாம். நாள் தள்ளிக்கிட்டே போனால் அந்த குழந்தை தாங்க மாட்டான் மாமா என்றாள் ரோஜா. நீ சொல்கிறதும் சரிதான். சரிம்மா, நீ சுபா கிட்ட பேசிட்டு இன்னைக்கு வெளியில் போகிறீங்களா? வேலை இருக்கா என்ன என்றார் தர்மராஜ். ஆமாம் மாமா, போகணும். ஆனால் அவர் கூட வருவாரான்னு தெரியல. அவர் வரலன்னா சுபாவை தான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ராஜியையும் கூட கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் என்றாள் ரோஜா. நீ வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அவனை போய் சஞ்சயை பார்த்து பேச சொல்லு. அவனோட மனநிலையையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நம்ம இதில் இறங்க முடியாதுமா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல என்றார் அவர். புரியாமல் இல்லை மாமா, நல்லாவே புரியுது. கண்டிப்பாக அவர் இருந்ததும் சொல்லிடுறேன் என்றாள் ரோஜா. சுபா வர மாதிரி இருக்கு. சரி சரி, நான் இங்கே இருந்தால் சரியாக வராது. நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் ரூமுக்குள்ளே போகிறேன் என்றார் தர்மராஜ். சரிங்க மாமா, நானே பேசுகிறேன். நீங்கள் இருந்தால் கூட அவள் சங்கடப்படுவாதான். நீங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. சரி என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் அறைக்குள் சென்று விட்டார். ரோஜா மட்டும் வெளியே ஓடி வந்தாள். சுபா வந்து கொண்டிருந்தாள்.
வாசுபா, இன்னைக்கு லீவுங்கிறதே மறந்துட்டு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸ்க்கு போவேன்னு நினைச்சு என்று பேச்சை ஆரம்பித்தாள் ரோஜா. ஏங்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அண்ணாவும் தான் எந்திரிச்சிருக்க மாட்டாரே, அப்போ கூடவா மறந்துட்டீங்க என்றாள் சுபா. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு சுபா. அண்ணனும் நைட்டு டயர்டாக இருக்குன்னு சொன்னாரா, அதனால் தூங்குறாருன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு யோசனையில் மறந்துட்டேன். சரி சரி, அது பரவாயில்ல விடு என்றாள் ரோஜா. ஏங்கா, காலையிலே எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் என்றாள் அவள். ஒன்றும் இல்லை சுபா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், பேசலாமா என்றாள் ரோஜா. என்னக்கா, என்கிட்ட பேச அனுமதியெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் எது வேணாலும் பேசலாம், அனுமதியெல்லாம் கேட்க தேவையில்லை, சொல்லுங்கக்கா என்றாள் சுபா. அக்கா, எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு நீ நம்பணும். நான் உன் நல்லதுக்கு மட்டும்தான் யோசிப்பேன் சுபா. இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இப்போ இதை பற்றி பேசலைன்னா எப்பவும் பேச முடியாது. நாட்கள் கடந்து கொண்டே போகுது. எதாக இருந்தாலும் சீக்கிரமாக ஒரு முடிவெடுக்கணும். அந்த சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம். உன் மனநிலை என்னவா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். பேசலாம்ல என்றாள் ரோஜா. நீங்கள் இத்தனை பீடிகை போட்டெல்லாம் பேச வேண்டாங்க்கா. என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு புரியுது என்றாள் சுபா. என்னது, உனக்கு புரிஞ்சு போச்சா? என்ன புரிஞ்சது என்றாள் ரோஜா. நீங்கள் ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். நீங்கள் பேசுங்கக்கா என்றாள் சுபா. சஞ்சய், அவரை பற்றி நீ என்ன நினைக்கிற என்றாள் ரோஜா. நல்ல மனுஷன், அதை தாண்டி அவரை பற்றி நினைக்க என்னக்கா இருக்கு என்றாள் அவள். நல்ல மனுஷன் ஓகே, அதை தாண்டி அவர் குழந்தைக்காக ஏதாவது முடிவெடுக்கலான்னு நீ நினைக்கிறியா என்றாள் ரோஜா. அது அவரோட வாழ்க்கை, அவர் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறத பற்றி நான் ஏன் யோசிக்க போகிறேன்? எனக்கு அதை பற்றி எந்த நினைப்பும் சிந்தனையும் இல்லை. அந்த குழந்தை பாவனை மட்டும்தான் தோணுச்சு, அதனால தான் நான் அவளை பார்த்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் தோணலக்கா என்று பட்டும் படாமல் பதில் சொன்னாள் சுபா. என்ன சுபா, நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியாகவே பதில் சொல்லலையே, என்ன ஆச்சு? முகமும் சரியா இல்லை, பட்டும் படாமல் பேசுகிற, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா என்றாள் ரோஜா. ஏன்க்கா சுற்றி வளைச்சு பேசுகிறீங்க? எதா இருந்தாலும் நேரடியாக பேசுங்க. நீங்கள் சஞ்சய் சாருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறீங்களாக்கா என்று சுபா கேட்க ரோஜா அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றாள். என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அது சுபா, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது என்றாள் ரோஜா. வேற யாரும் இல்லைக்கா, அப்பா தான் சொன்னார். நைட் அவரை பற்றி என்கிட்ட பேசினார். ஏங்கா, உங்களுக்கே தெரியுதா இல்லையா, எந்த பொருத்தத்தில் என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அழகு இல்லை, அறிவு இல்லை, படிப்பும் இல்லை, வசதியும் இல்லை, இப்படி எதுவுமே இல்லாத என்னைய எல்லா தகுதியும் உள்ள சஞ்சய் சாருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா என்றாள் சுபா. உனக்கு எதுவுமே இல்லைன்னு யார் சொன்னது சுபா? ஏன் உனக்கு அழகு இல்லைன்னு நீ யோசிக்கிற? உன் மனசு எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மனசை தான் அந்த குழந்தை நேசிக்கிறா. அதை விட பெரிய அழகு வேற என்ன இருக்க முடியும்? அறிவு இல்லைன்னு சொல்ற, படிக்கலைன்னு சொல்ற, அதெல்லாம் உனக்கு அப்போ கிடைக்கல, அதனால உன்னால சாதிக்க முடியல. ஆனா இப்போ கிடைக்கிற வாய்ப்பை சரியா தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்க. படிப்புக்கும் அறிவுக்கும் நீ எங்கேயும் போய் சம்பளத்துக்கு வேலை செய்ய போகல சுபா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை தொடர போற. அதுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? தகுதிங்கிறது நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் வாழ்ந்து காட்டுற விதத்துலையும் இருக்கு, காசு பணத்துல இல்லை. ஒருத்தங்க மதிக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் தகுதி. அந்த வகையில் பார்த்தா உன் தகுதிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சுபா. கண்டதை யோசிச்சு நீ தேவையில்லாமல் குழப்பிக்காத. நேரடியாக கேட்குறேன், இதை எல்லாத்தையும் விட்டுரு. உனக்கு சஞ்சய்னாவை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சட்டுன்னு ஒரு பதிலை சொல்லு என்றாள் ரோஜா. என்னக்கா இப்படி கேட்குறீங்க? நான் என்ன பதில் சொல்றது? அந்த மாதிரி எண்ணத்தில் நான் அவரை பார்க்கலையே. இப்போ எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு புரியலக்கா. அந்த குழந்தைக்காக மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியுமே தவிர என்னோட வாழ்க்கைக்காகவும் அவரோட வாழ்க்கைக்காகவும் நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழணும்னு நினைக்கிற சிந்தனையெல்லாம் எனக்கு இல்லைக்கா என்றாள் சுபா. சுபா சுபா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ அந்த குழந்தைக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் நல்லதாகவும் அமையும். எங்கள் கண் பார்வையிலே நீ சந்தோஷமா வாழ்வடி. காலம் கடந்து போகும், அந்த அண்ணா உன்னை ஏற்றுக்கத்தான் செய்வார். அதே மாதிரி அந்த குழந்தையும் உன்னை அம்மானு நினச்சி ஏங்குறா.
அந்த குழந்தைக்காக உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். நாங்கள் எல்லாரும் எப்போவும் உன் கூடவே இருப்போம் சுபா. அந்த அயோக்கியனோட நிழல் கூட உன் மேலே படாது. ஜெயிலேருந்து வெளியில் வந்தானா உன் நிலைமை என்ன ஆகுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ சஞ்சய் கூட வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த பொறுக்கிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை. உன் எதிர்கால வாழ்க்கையை நினச்சி தான் இப்போ நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் சுபா என்றாள் ரோஜா. சரிக்கா, என்னைய கேட்குறீங்களே, அவரை கேட்டீங்களா? அவருக்கு இதில் சம்மதமா என்று சுபா கேட்க, அதை பற்றி உனக்கு என்ன கவலை சுபா? உனக்கு இதில் சம்மதமானு மட்டும் சொல்லு, அவரோட சம்மதத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றாள் ரோஜா. உங்கள் எல்லாருக்காகவும் அந்த குழந்தை சுஜிக்காகவும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்க்கா. அவர் சம்மதிச்சா மட்டும் நான் அவர் கூட வாழ்கிறேன். அவர் சம்மதிச்சா மட்டும் நான் அவர் கூட என் வாழ்க்கையை பயந்துக்கிறேன். இல்லைனா நான் இப்படியே எங்கள் அப்பா கூட இருக்கேன். எனக்கு இன்னொரு வாழ்க்கையெல்லாம் வேண்டாங்க்கா. அந்த குழந்தைய மேலே காட்டுற அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட காலம் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க எனக்கு சந்தோஷந்தாக்கா என்றாள் சுபா. ரோஜா அவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டாள். சுபா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இந்த விஷயத்தை கேட்டா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா என்றாள் ரோஜா. அக்கா அக்கா, இப்போ நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அவரோட சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னா போதும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்னைய வேண்டான்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் என்றாள் சுபா. சரி சரி, நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு உன் அண்ணனை விட்டு அவர்கிட்ட பேச சொல்கிறேன். பேசிட்டு இன்னைக்கு உனக்கு நல்ல பதில் சொல்கிறேன். அப்படி 2 பேருக்கும் ஓகேனா மனசை விட்டு 2 பேரும் பேசுங்க. அக்கா வளைகாப்பு முடிஞ்ச கையோட உங்கள் கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்று மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்தாள் ரோஜா. அடுத்தது என்ன? சுபா சஞ்சயின் கல்யாணம் தான். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். கதை கொஞ்சம் தாமதமாக தான் போடுற சூழ்நிலையில் நான் இருக்கேன். ஸ்கூலெல்லாம் லீவுங்கிறதுனால பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு கதை எழுதி அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. தயவு செய்து எல்லாரும் என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு கதை போட முயற்சி செய்கிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.